எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், 4வது யூனிட், அதாவது கேசஸ்ல வந்து பாஸ்பேக்கலில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே நம்ம 2022 ஆண்டு வந்த 2021 ஆண்டு வந்து 5வது எஸ்ஏ கேள்வி பார்த்துருந்தோம். 2021 ஆண்டு வந்து 5வது எஸ்ஏ கேள்வி பார்த்துருந்தோம். 2022 ஆண்டு பார்த்தீங்கன்னா 3வது ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டா வந்திருக்காரு. 2022 ஆண்டு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு பாஸ்பேக்கில் பார்த்துருங்க. மூணாவது ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டா சின்னொரு பாட்டுன்னு வந்திருக்காரு. ஒரு 30 மார்க்ஸ் கூடிய சின்னொரு பாட்டா வந்திருக்காரு, தனியாக வந்திருக்காரு. மற்றபடி வந்துட்டு மற்ற பாட்டோட மற்ற சாப்டரோட சேர்ந்து சேர்ந்த கேள்வி வரும். தனியாக வராது குறவோ. தனியாக வராது வந்துட்டு இப்படிதான் சின்ன சின்ன பாட்டுல தான் இருக்கும், சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2022 ஆண்டு 3வது ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டில் 30 மார்க்ஸ் ஒரு சின்னொரு பாட்டா வந்திருக்குது. என்ன சொல்றேன்னா, முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மாறா வெப்பநிலை டீயில் ஒரு முசலத்துடன் கூடிய ஒரு மூடிய கொள்கலத்தில் ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு தரப்பட்ட திணிவு அடங்கியுள்ளது. இவ்வாயுவின் அமுக்கம் Pக்கும் கனவளவு Vக்கும் இடையிலுள்ள தொடர்புடைமையை ஒரு கேத்திரகாணிய கோவையை பயன்படுத்தி குறிப்பிட. என்ன சொல்லணும்னா, ஒரு மாற வெப்பநிலை டீல வெப்பநிலை மாறலையாமா, வெப்பநிலை என்ன செய்தாம், மாறலி. சரிதானே, வெப்பநிலை மாறலி. அடுத்து என்ன சொல்றான்னு சொன்னா, வெப்பநிலை மாறலியா இருக்காரு. சரிதானே, வெப்பநிலை மாறலியா இருக்காரு. அடுத்து என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு மூடிய குளத்துல ஒரு இலட்சிய வாயுவின் தரப்பட்ட திணிவு அடங்கியுள்ளது. திணிவும் மாறலியா இருக்கிறது. தரப்பட்ட திணிவு அடங்கி இருக்குது. திணிவும் மாறலியா இருக்குது. சரி, திணிவும் மாறலியா இருக்காது. இந்த டைம்ல பிக்கும் விக்கும் இடையிலேயே தொடர்புடைய கிடையாது. வேற எதுவும் இல்லடா. என்ன வேற எதுவும் இல்லை. பொய்லின் விதியை கேட்கான். பொய்லின் விதி என்ன சொல்றாரு? வேற எதுவும் இல்லை. இங்க பாரு, வெப்பநிலை மாறலையும் திணிவு மாறலையாம். அப்ப என்ன வர போது? வெப்பநிலையும் திணிவு மாறாம இருக்க போகல. பொய்லின் விதியில இருந்து பெறப்பட்ட தொடர்பு என்ன? கணித கோவையை எடுத்திருப்பீங்க. என்ன அமுக்கமானது கனவளவுக்கு என்ன செய்யும்? நேர்மாறு விதசம் நடிக்கும். அமுக்கமானது கனவளவுக்கு பிடிப்பாரு, கனவளவுக்கு நேர்மாறு விதசம் நடிக்கும். இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அல்லது என்ன, இதை வந்துகிட்டு இப்படியும் போடலாம். என்ன, பிவி, அதாவது அமுக்கத்தின் கனவளவத்தின் பெருக்கம் வந்துட்டு மாறிலியா இருக்கு. இப்படியும் போடலாம், வேற எதுவும் இல்லை. இதைத்தான் கேட்டியா சின்னொரு பாட்டு, சின்னொரு கேள்வி உண்டு. அடுத்த சரி கண்டா, 2வது கேள்வி. ஒரு மாற வெப்பநிலை டீயில் மேற்குறித்த ஒன்றில் குறிப்பிட்ட இலட்சிய வாயுவின் அடர்த்தி டி ஆனது அமுக்கும் பிக்கு நேரடி வீத சமன் சொல்லி காட்டாம். சரி, வேற எதுவும் இல்லை. அமுக்கம் வந்துகிட்டு இந்த அமுக்கம் வந்துட்டு அடர்த்திக்கு நேர்வித சமன் சொல்லி காட்டாம். அடர்த்திக்கு நேர்வித சமன் சொல்லி காட்டும். சரி, இங்க பாரு, அடர்த்தின்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன சரி, இந்த சமன்பாடு எடுத்திருக்கேன். என்ன, பிவி சமன் மாறிலின்னு சொல்லி சமன்பாடு எடுத்து வச்சிருக்கேன். பிவி சமன் மாறிலின்னு சமன்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அடர்த்தி சமன் என்ன, திணிவிங்கில் கனவளவு. இதுல கனவளவு எழுவாய் மாற்றம் செஞ்சேன்னு சொன்னா, கனவளவு சமன் என்ன, திணிவிங்கில் அடர்த்தி அறிக்க போகுது. திணிவிங்கில் அடர்த்தி அறிக்க போகுது. என்ன, திணிவிங்கில் அடர்த்தி அறிக்கும். இந்த கனவளவுக்கு பதிலா என்ன செய்வோம், இந்த திணிவிங்கில் அடர்த்தியை கொண்டு நீங்க வந்து பிரதிட்டேன்னு சொல்லிச்சுன்னா, பீசார எம்மிங்கில் டி சமன் என்ன, மாறிலி இருக்கும். இவரை பி இங்கால வச்சுட்டு, அதாவது அமுக்கத்தை இங்கால வச்சுட்டு மத்த எல்லாரும் அங்கால கொண்டு போனேன்னு சொல்லிச்சுன்னா, பி சமன் என்ன வரப்போதோ, பி சமன் கேசார டி இங்கில் எம் மாறிக்கும். இதுல பி சமன் என்ன, நான் இப்படி எழுதுறேன், இந்த மாதிரி எழுதுறேன், கே இங்கில் எம் இன்டூ டி எழுதுறேன். இதுல கே இங்கில் எம் இன்டூ டி எழுதுறேன். சரியா, கே இங்கில் எம் இன்டூ டி எழுதுறேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த அடர்த்தியும் இந்த கேன்றது ஒரு மாறிலி, ஒரு மாறிலி. இந்த திணிவும் என்ன, இங்க வந்துட்டு மாறா திணிவுன்னு சொல்லிருக்காங்க. குறிப்பிட்ட திணிவுன்னு சொல்லலாம். திணிவு மாறிலியா இருக்காரு. இந்த கேன்றது வந்துட்டு என்ன, ஒரு மாறிலி. இந்த எம்ன்றது என்ன, அதுவும் மாறிலியா இருக்காரு. அப்ப இது மொத்தமா மாறிலியா இருக்கும். இந்த கோ வந்து மொத்தமா மாறிலியா இருந்தான்னு சொன்னா, இந்த அமுக்கம் வந்துகிட்டு என்ன இருக்கு பாரு, அடர்த்திக்கு நேர்வீத சமனா இருக்கு. அமுக்கம் வந்துகிட்டு அடர்த்திக்கு நேர்வீத சமனா இருப்பார். சரியா, சொல்லலாம். அடுத்தது, மேலே ஒன்றில் உள்ள தொகுதியில் 300 கெல்வின் 500 கெல்வின் என்னும் இரு வேறுபட்ட வெப்பநிலைகளில் 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 300 கெல்வின் 500 கெல்வின் என்னும் இரு வேறுபட்ட வெப்பநிலை
வேறுபட்ட வெப்பநிலைகள் V உடன் P இன் மாறிலி V உடன் P இன் மாறிலி கீழ்வரும் உருவில் இரு வரைவுகளாக வரைந்து காட்ட சொல்லிருக்கான். ஒவ்வொரு வரைவுக்கும் உரிய வெப்பநிலையை தெளிவாக காட்ட சொல்லிருக்கான். சரி, இங்க பாரு 300 கெல்வின் 500 கெல்வின் 300 கெல்வின்லையும் 500 கெல்வின் 300 கெல்வின்லையும் 500 கெல்வின்லையும் என்ன சொல்லட்டா உனக்கு அமுக்கம், அதாவது கனவளவு எதிர் அமுக்க வரைப்பை வந்துட்டு வரையட்டாம என்ன இந்த வரைப்பை வரைய சொல்லிருக்கான். இந்த வரைப்பை வரைய சொல்லிருக்கான். சரி, கனவளவுக்கும் அமுக்கத்துக்கும் இடையிலான மாறல கேட்டிருக்கான். இதை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா நீ எது சரி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு, அதாவது பிக்கும் விக்கும் இடையில இருக்கிற கிராஃப் வரைஞ்ச என்ன பிவி கிராஃப் வரைஞ்சு என்ன வரப்போதோ இந்த மாதிரி ஒரு வரும், இந்த மாதிரி வரும், என்ன இந்த மாதிரி வரும். சரிதானே, இந்த மாதிரி வரும். சும்மா கிராஃப் வரைஞ்சது இந்த மாதிரி வரும். இதுல ஏதோ ஒரு வெப்பநிலை இருக்கலாம். இந்த ஷேப்ல இருக்குது. இந்த ஷேப்ல மாற்றம் இல்லை. நீ ஏதோ ஒரு வெப்பநிலை மாறா வெப்பநிலையில கிராஃப் வரைஞ்சு இந்த மாதிரி இருக்கும். ஷேப்ல மாற்றம் இல்லை. அது 300 கெல்வின் இருக்கலாம், 500 கெல்வின் இருக்கலாம். அது எத்தனை கெல்வினா இருந்தாலும் சரிதான், வேற ஷேப்ல மாற்றம் இருக்காது. இப்போ வர 300 கெல்வின் 500 கெல்வின் இது ரெண்டுக்கும் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இங்க பாரு, நான் என்ன செய்யறேன்னா கனவுல மாற்றாம இருக்கேன். இந்த இடத்துல கனவுல மாற்றாம இருக்கேன். இது 300 கெல்வின் வெப்பநிலை 300 கெல்வின் கிராஃப் எடுத்துக்கோ. இது 300 கெல்வின் கிராஃப் இருந்தான்னு சொன்னா கனவுல மாற்றாம இருக்கேன். இதே இடத்துல கனவுல மாற்றாம இருக்கேன். கனவுல மாற்றாம வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறேன். கனவுல மாற்றாம வச்சுட்டு வெப்பநிலை அதிகரிச்சா என்ன செய்யும், அமுக்கம் வந்துட்டு அதிகரிக்கும். கனவுல மாத்தாம வந்துட்டு கனவுல மாற்றாம நான் வெப்பநிலை அதிகரிச்சா என்ன செய்யும், அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யும், இந்த கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சிக்கு போவார கொஞ்சம் இஞ்சிக்கு போன்னு சொல்லி அமுக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி நான் இங்க பாரு, இது நேரா அப்படி வச்சுட்டு அமுக்கத்தை மாத்தாம நான் என்ன செய்யறேன், வெப்பநிலை அதிகரிக்கிறேன். அமுக்கத்தை மாத்தாம வெப்பநிலை அதிகரிச்சுன்னு சொல்லி செய்யும், கனவுளோ அதிகரிக்கும். அப்ப கனவுளோ அதிகரிச்சு என்ன செய்யும், கிராஃப் வந்துட்டு அங்கு போகணும்னு சொல்லலாம். அதாவது என்ன செய்யணும்டா, இங்க பாரு இந்த இடத்துல வச்சுட்டு நான் கனவுல மாட்டாம வெப்பநிலை அதிகரிச்சேன் என்ன செய்யும், அமுக்கம் வந்துக்கிட்டு என்ன செய்யும், உயரும். அமுக்கம் கூடுப்பேன். அப்ப வெப்பநிலை மாத்தாம அமுக்கம் அதிகம், அதாவது அமுக்கம் வந்துக்கிட்டு அதிகரிப்பான்னு கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் மேலுக்கு போவாரு. இந்த இடத்துல வச்சு என்ன செய்யறா, நான் அமுக்கத்தை மாத்தாம வெப்பநிலை அதிகரிச்சேன்னு என்ன செய்யும், வெப்பநிலை அதிகரிச்சேன்டா கனவுளவு கூடும். அப்ப என்ன செய்யும், கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் வலது பக்கம் நோக்கி நகரும். ஆக அப்ப இது வந்துகிட்டு இந்த கிராஃப் வந்துட்டு 300 கெல்வின், இந்த கிராஃப் வந்துட்டு 300 கெல்வினுக்கு இருந்து செய்யுன்னா 500 கெல்வினுக்குரிய கிராஃப் வந்துட்டு என்ன செய்யும், இந்த மாதிரி வரும். அப்படிதானே வருவாரு. இது வந்துட்டு 500 கெல்வினுக்குரிய கிராஃப் வரைக்கும். இவ்வளவுதான். 2024 மட்டும் பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு ஒரு சின்னொரு கேள்வியா வந்திருக்காரு. கேசஸ்ல இருந்து ஒரு சின்னொரு கேள்வியா வந்திருக்காரு. ஏ பாட்டில் வந்திருக்காரு, 3ஆம் ஸ்டெப்ல ஏ பாட்டில் வந்திருக்காரு. பி பாட்டில் வந்துட்டு இரசாயன இயக்கல் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்குது. இரசாயன இயக்கல் சம்பந்தப்பட்ட கேள்வி பி பாட்டில் வந்திருக்காரு. ஏ பாட்டில் வந்துட்டு சின்னொரு கேள்வியா கேசஸ்ல இருந்து கேள்வி வந்திருக்கு. 30 மார்க்ஸ். சரிதான பிள்ளைகள்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற வாட்ஸ்அப்ல விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, டவுட் எல்லாம் கிளியர் பண்ணும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சு கொள்ளும். சரியா? அடுத்த பார்ப்போம்.